மே கம் இன் சார். டக்குனு மூடு டக்குனு மூடு டக்குனு மூடு டக்குனு மூடு. இது வர சொல்லிட்டு மூட சொல்றேன். உள்ள வந்து டக்குனு மூட சொல்றேன். போயா டக்குனு மூடுங்கப்பா. என்ன சார் லைட்ஸ் அவுட் பேய் மாதிரி இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க? லைட் போடவா? நோ நோ, அப்பா கண்ணுக்கு லேசர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதான் மீட்டிங் இருட்டில் வச்சிருக்கோம். ஓ ஏம்பா இது கம்பெனி மீட்டிங்கா இல்ல கள்ள காதல் மீட்டிங்காப்பா? அடிக்காதப்பா. மண்டா போய் சேர் பிடி போ. என்னப்பா சத்தா? இருட்டில் பார்த்து வாங்கப்பா. நல்ல வேலை நம்ம தானே தெரியாது. இப்போதான் சொன்ன பார்த்து வாங்க. யாரும் மனோகரா? ஏப்பா குடி, கொஞ்சம் தண்ணி குடி. ஓகே சார். தண்ணி டேபிள்ல வச்சுட்டேன் சார். அது என் தலையா? தலையில ஒண்ணு இல்ல, அதை வேலைக்கு வச்சேன் பாரு. என் புத்திய இங்க கொண்டாங்க கொண்டா. என்னப்பாங்க சத்தா? யாரோ அன்சு போடுறாங்க சார். யாரு அது? மனோகரா? ஐயோ அது நான் இல்லை சார். எதுக்கு இந்த மீட்டிங்னா, நாடு முழுக்க கொரோனா வந்ததால அங்க அனுப்ப வேண்டிய பிஸ்கெட் எல்லாம் அப்படியே தங்கி பல கோடி நஷ்டம் வரும் போல இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல சார். வெரி சிம்பிள். 2 பிஸ்கட் பேக்கெட் வாங்கினா ஒரு க்ரீம் பாக்ஸ் ஃப்ரீன்னு விளம்பரம் போடலாம். அப்படி ஓடி வருவாங்க மக்கள். சூப்பரா சொன்னையா. யோ மார்க்கெட்டிங் பீப்புள், எப்படியா இருக்கு இந்த ஐடியா? செம்ம ஐடியா சார். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சார். என்ன சார் ஐடியா இது? இப்படி பண்ணால் பாதி ஸ்டாக் தான் கிளியர் ஆகும். ஒரு பாக்ஸ் க்ரீமை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு 2 பிஸ்கட் நடுவில் க்ரீமை தடவி க்ரீம் பிஸ்கட்னு கொடுக்கலாம்ல சார்? ஃபுல் ஸ்டாக் கிளியர் ஆகிடும். யோ இது நல்லா இருக்கையா? வாட் நான்சென்ஸ் சார். க்ரீம் பிஸ்கட் இதெல்லாம் பழைய ஐடியா சார். இல்ல செலவு இல்லாமல் ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறது நல்ல ஐடியா தானே? என்ன மார்க்கெட்டிங் பீப்புள், ஓகே தானே? ஓகே சார். போங்க, ராஜா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. வேலையை ஆரம்பிங்க. போங்க போங்க போங்க. ராஜா ஒரு நிமிஷம் உட்கார். நீ இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்க. நான் உன்னை பாராட்டினதே இல்லை. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற இந்த ஃபேக்ட்ரியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலான்னு என் பர்த்டே அன்னைக்கு நீ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடு. உங்கள் 2 பேர் ப்ரெசன்டேஷனில் எது நல்லா இருக்கோ அவங்கள தான் அடுத்த ஜிஎம்மாக நான் அறிவிக்க போகிறேன். சார் ஆல்ரெடி அன்னைக்கு போர்ட் மீட்டிங்கில் நான் தான் ஜிஎம் அனௌன்ஸ் பண்ணிங்க. அதை நான் தானே அறிவித்தேன். இப்போ நான் தானே சொல்கிறேன். யூ கேன் கோ. சார் என்னப்பா? சார் உங்கள் இந்தாப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். ஹலோ குரோம்பேட்டை பிரிட்ஜில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏடிஎம் வண்டி உடனே ரெக்கவரி வண்டி அனுப்புங்க சார். பாட்டில் பப்ளிக் கிரவுட் அதிகமாக இருக்குல்ல, சீக்கிரமா வண்டி அனுப்பி வைங்க சார். ஏய் லட்சுமி, இந்த பாரு மேல இருந்து காசு கொட்டுது. நான் எடுத்துட்டு தானே இருக்கேன். நல்ல புள்ள பாணி. காசு மழையும் பொழிந்தது. காசு மழை? ஏன் பாட்டி, நம்ம ஊரில் சாதா மழையே பெய்ய மாட்டுது. தண்ணி லாரி வச்சு ஓட்டின்னு இருக்காங்க. கதையில என்ன வேணும்னாலும் நடக்கும். அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் ராஜா ஆக வேண்டியவன் தான். நீயும் இந்த நாட்டுக்காக நிறைய உழைத்திருக்கிறேன். உனக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டியது என்னோட கடமையாகும். ஆகவே என் பிறந்த நாள் அன்று நீங்கள் இருவரும் இந்த நாட்டை உயர்த்துவதற்காக ஒரு நல்ல யோசனை சொல்ல வேண்டும். அதில் எது சிறந்ததாக இருக்கிறதோ அவரையே எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளப் போகிறவராக அறிவிக்கப் போகிறேன். கதையில் நடந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்தா சூப்பராக இருக்கும். நீ இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்க. நான் உன்னை பாராட்டினதே இல்லை. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற இந்த ஃபேக்ட்ரியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலான்னு என் பர்த்டே அன்னைக்கு நீ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடு. உங்கள் 2 பேர் ப்ரெசன்டேஷனில் எது நல்லா இருக்கோ அவங்கள தான் அடுத்த ஜிஎம்மாக நான் அறிவிக்க போகிறேன். பாட்டி கதையில் சொல்கிற மாதிரி நிஜத்தில் நடக்குது. பாட்டி குற்றாலத்துல குரங்கு வந்து புடுங்குற மாதிரி இப்படி புடுங்குறீங்க. அவளை பாசமா எங்க மேல. ஆமா இது எங்களுக்கே வாங்கிட்டு வந்தியா? பாட்டி மனசு உடைஞ்சு பாட்டி கொண்டு வாங்கிட்டு வரலையா? உடைய போறது பாட்டி மனசு இல்ல, உங்க மனசு தான். ஏன்னா வாங்கிட்டு வந்தது எல்லாமே பாட்டிக்கு தான். கொடுங்க. அது என்ன கையில? அதை வச்சுக்கோ பாட்டி.
பாட்டி இது பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தான். என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டு சும்மா ஜாலியா ஒரு கதை சொல்லுங்க. போ ராஜா, நான் பாபா அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ போய் கதை கேட்குறிய? நீ கேட்குற கதையெல்லாம் ராத்திரியில தான், இப்போ கிடையாது. இப்போ என்ன உங்களுக்கு ராத்திரி ஆகணும் அவ்வளோதானே? ஒரு செகண்ட். அதான் ராத்திரி ஆயிடுச்சு இல்லை, அப்படியே கோட்டா மாதிரி மூச்சுன்னு இருக்க. படு படு, உங்களுக்கு தனியாக சொல்லுவேன். ஏய் போய் படு ஓடு. பாட்டி பார்த்தீங்களா, நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு மாதிரி தானே இருக்கு, கதை சொல்லுங்களேன். என் பேரனுக்கு எப்போவுமே ராத்திரியில தான் கதை சொல்லுவேன், இப்போ சொல்ல முடியாது. பாட்டி ராத்திரி வரைக்கும் நான் என்ன பாட்டி பண்றது? வெயிட் பண்ணு, வாய பாரு. அதுக்கு போதும் ராஜா, நீ போய் படு. பாட்டி என்னது போய் படா? கதை சொல்றேன்னு சொன்னியே. ஆமா, கதை கேட்டேன் இல்ல. கதையெல்லாம் ஒண்ணு வேணா, டயர்டா இருக்கு, லைட்டா பட்டு படுங்க. டயர்டா இருக்குன்னா நீ படுக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு அத்தி வரதர் மாதிரி போஸ் கொடுத்துன்னு இருக்க? தூக்கி போய் குளத்துல இறக்குவா. ஐயோ குளிர் தாங்காதே. ஐயா, பகல இருட்டாக்கி தூங்க சொல்றான், நைட்டு லைட்டு போட்டு தூங்க விடாம கொன்னுடுறோம். அந்த தெலுங்கு ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணு. நீங்க சொல்லுங்க பாட்டி. நம்ம நாட்டில் வெள்ளைக்கார ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அந்த ஜமீனுங்கிற பரம்பரையே அழிஞ்சு போச்சு. அதில் மிஞ்சினது சின்னமண்ணூர் ஜமீன் மட்டும்தான். அந்த ஜமீனையும் அதுக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட்டையும் அந்த பரம்பரைக்கு சொந்தமான ஒரு பாட்டி தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பாட்டிய 3 பேர் கடத்த திட்டம் போட்டாங்க. கட் 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 கட். சி, இது நல்லாவே இல்லை. இது சுத்தமா வேறக்கே ஆகாது. ஆமா பாட்டி இதுங்க ரிவ்யூ எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன கதை சூப்பரா இருக்கு. அந்த கிட்னாப்பிங் அதெல்லாம் ஓகே. அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன? அந்த பாட்டி கேரக்டர் தூக்கிட்டு ஒரு பொண்ணு வச்சுக்கலாமா? சூப்பரோ சூப்பர். இப்போ அந்த பொண்ணை ஒரு கும்பல் கடத்திட்டாங்க. அந்த பொண்ணை காணுன்ற டென்ஷன்ல அவங்க அப்பா இருக்காரு. என் மகளை யாரோ கடத்திட்டாங்க. இது வரைக்கும் ஃப்ளோ ஓகே தானே பாட்டி? ரொம்ப யோசிக்காத பாட்டி, ஓகே தான், ஃப்ளோ கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அத நான் சொல்றேன். இங்க தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. யோ சாணி உருண்டை, கதவு திறந்தே வரலாம்ல, எதுக்காக ஓடிச்சுன்னு வரணும்? ஹீரோனா ஒரு பில்டப் வேணா? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? எப்போ விளக்கு வைக்கிற நேரத்துக்கு முன்னாடி சின்னம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ விளக்கு வைக்கிற நேரமாயி கூட சின்னம்மா வீட்டுக்கு வரல. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? உங்க சின்னம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விளக்கு வச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு போய் என்ன கூப்பிட்டீங்க? புல்லட் ராஜா, என் மகளை யாரோ கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஃபோன் எதுனா வந்ததா? இல்ல. அப்போ வெயிட் பண்ணுவோம். சார், அந்த பக்கம் தானே போறீங்க? ஆமா. இந்த கப்பை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சார், அந்த பக்கம் தானே போறீங்க? ஆமா. இந்த பிஸ்கட் அவர் கையில் கொடுத்துருங்களேன். முடி கொட்டின முண்டமே, நானே டென்ஷன்ல இருக்கேன். யோ எல்லாரையும் பார்த்தது போதும், ஃபோன் அடியா. மிஸ்டர் நரசிம்மன், யாருன்னு தெரியல ராஜா,
எடுத்ததுல இருந்து முக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ கன்ஃபார்மா கடத்தல்காரனா தான் இருக்கும். ஹலோ, நீ கடத்தல்காரன் தெரியுது. வீணா சிரிச்ச நேரத்தை கடத்தாத, விஷயத்துக்கு வா. என்ன புறக்கேறிச்சா? தண்ணி எடுத்து குடி. நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. பேசு. ஹலோ லயா. ஹலோ ராஜா. பயப்படாத. நான் பயப்படல ராஜா. நான் எங்க அப்பாவுக்கு சொன்னேன். ராஜா நீ என்ன யோசிச்சாலும் நாங்க இருக்க இடத்த உன்னால கண்டே பிடிக்க முடியாது. ஒழுங்கா 10 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பரங்கிமலை அடிவாரத்துக்கு வந்துரு. இப்போ நான் உடனே வந்துடுறேன். நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல வந்துருவான். அப்போ நீங்க மீனம்பாக்கத்தில் தான் இருக்கீங்க. பாஸ், நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவன் தப்பா சொல்லிட்டான். நாங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காக வீணா சுத்தின்னு வராதீங்க. பொண்ணை கூட்டின்னு உடனே வாங்க. நான் பணத்தோட இமிடியேட்டா வரேன். கடத்தல் கரங்களாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம். அதெல்லாம் நானே போய் இந்த பொட்டி கொடுத்துட்டு லயாவை கூட்டு வந்துடுறேன். வேணாம், உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு நீ பணத்தை தூக்கின்னு ஓடினாலும் ஓட்டுருவேன். நானே போறேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. கடத்தலக்காரனை தேடி போற இடத்துல ஹீரோக்கு செம ட்விஸ்ட். ஏண்டா, ஆக்ஷன் பிளாக் நடக்க போற இடத்துல ஆய் போவது தப்பு. இது லவர்ஸ் மாதிரி ஜோடியா வந்திருக்கீங்க. யூ டேய், இங்க இறக்கி விட்டு ஓடுங்கடா. கருப்பு தொப்பி கையில பெட்டி. நம்ம தேடி வந்தவன் இவனா இருக்குமோ? முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததா? நாமக்கல்ல இருந்து லாரில வந்தது. யார் நீங்க? முட்டை வியாபாரியா? பில்லா, கடத்தல் மன்னன் டேவிட் பில்லா. ஏய், நான் பொட்டி மாத்த வந்திருக்கேன். ஏன் வாங்கும்போது நல்லதா பார்த்து வாங்க வேண்டியதானே? கைப்பிடி என்ன ரிப்பேரா? டேய் போலீஸ், சீக்கிரம் வா. சீக்கிரம் ஓடுப்பா, மாட்டி விட்டுருவோம் போல இருக்கு. டேய், நான் உங்களை கூட்டு வரடா. உங்க பில்லா பிடிக்க வந்திருக்காங்க. இனி நீ இந்த பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. கூக்குடா அந்த பொண்ணு. டேய் லயா, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். அவன கார்ல ஏத்துறா. லயா, ஏய் டேய் இருங்கடா. டேய் டேய், ஏய் லயா, லயா, ராஜா ராஜா லயா, லயா, லயா. பில்லா தப்பிச்சிட்டான். ஆனா கழுகு மாட்டிக்கிட்டான். எப்படி ட்விஸ்ட் வெச்சேல்ல ஆப்பு. இனி அந்த கதையில ஹீரோயினை ஹீரோ எப்படி காப்பாத்துவான்? அவன் காப்பாத்துறது இருக்கட்டும். இப்ப என்கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்த போறது? உள்ள புந்து கதையை குழப்புற போ. ஏப்பா, லயாவை கடத்த போறது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம், கன்ஃபார்ம். யோ, பெட்ரோல் விக்கிற விலை கூட இவ்வளவு பில்டப் தேவையா? அட சேஸ் பண்றேன் இல்ல, அதுக்கு தான் இந்த பில்டப். ஆமா, இவ்வளவு நேரம் ஆயும் ஆளை காணுமே. கரெக்ட் டைம் வரதுக்கு அவனா கால் டாக்ஸி புக் பண்ணியா வராங்க? பாவம் கடத்தல்காரனுங்க, கஷ்டப்பட்டு கடத்திட்டு வர வேணாம். ஏப்பா, கடத்தல்காரனுங்களா பாவம் பாக்குறான்? எஸ், அவங்களால தான் என் தலையெழுத்தே மாறப்போகுது. அப்போ எங்க தலையெழுத்து? தலையடா இது, கல்ல உருண்டை கமர் கட்டு மாதிரி. உங்களுக்கும் பார்த்ததுனா செய்யறேன். ராஜா எஸ் லயா, ஐ அம் கமிங். டேய், இங்கடாச்சு. ஆக்சிலேட்டர் கொடுத்தே இல்ல, அதான் பெட்ரோல் தீர்ந்துச்சு. ஐயோ, இப்போ நானும் வரேன். ஏரியா சீக்கிரம். வாங்க பாப்பா. அண்ணா, வந்துட்டோம். தூக்குமா, அடி தூக்குமா. தூக்குமா. லயா பாருப்பா, இங்க ஒருத்த சோலாபுரி திருட்டு இருக்கான். ஏடா, எங்க முதலாளி பண்ணி கடத்துறியா? அது அப்படியே சொல்றேன். யோ முதலாளி, எட்டு அவன் மூஞ்சில மிதிக்காம என்ன அப்ப கெட்டு முதலாளிப்பா. ஏண்டா, என் பொண்ணை நான் ஏன்டா கடத்துறேன்? இல்ல,
வேற ஒரு குரூப் கடத்துறத மெசேஜ் வந்துச்சு அதான். ஓ குரூப் வேற இருக்கீங்களா? யாரா சொன்னது எல்லாம் உனக்கு? ராஜா தாங்க. என்ன ராஜா? வந்து முதலாளி லயாதா ராஜா ராஜான்னு நீ நிக்கிறது பார்த்து கூப்பிட்டேன். தாதா உன்னை கூப்பிட்டா அவ்வளவுதான். கம்பி எடுத்துட்டு வா கண்ணாடி உடனே சொன்னாலா? என்னடா இதெல்லாம்? என்னடா கிழிஞ்ச தொப்பியை போட்டு வர? என்னப்பா பெட்ரோல் கூட காசு கொடுக்காம ஓடி வந்துட்டீங்க. முதலாளி உங்களையும் உங்க பொண்ணையும் கடத்தல்காரன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க? இவ்வளவு பெரிய செட்டப் நடந்திருக்காடா? பரிசுத்தான மாதிரி உனக்கு இதை வச்சு ஒழுங்கா காரை ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வாங்க. மாமா போலாம். அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு ஏன் பாட்டி கதையில சொன்ன மாதிரி நடக்கல? ஓகே மேடம். ஓகே சார். என்னாச்சு? பாட்டியை காணோம். ராஜா, ஜானகி பாட்டியும் 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. கூட்டத்தில் மிஸ் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜா. அந்த பாட்டியை 3 பேர் கடத்த திட்டம் போட்டாங்க. அப்போ பாட்டி சொல்ற கதை மட்டும்தான் நிஜத்தில் நடக்குது. அப்படின்னா பாட்டியை கடத்துனது யாரு? பாட்டி காணாம போல. என்ன சொல்ற? ஏன்பா அப்படி எங்களை பாக்குற? பாட்டியை நீங்க தானே கோவிலுக்கு கூட்டு போனீங்க? எங்களே சந்தேகப்படுறியா? நல்லதுக்கே காலம் இல்லப்பா. இந்தா அர்ச்சனை பண்ண டிக்கெட்டு பார்த்துக்கோ. இந்தா கோயில் பிரசாதம் போதுமா? கோயில் பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்ட பில்லு. இந்தாப்பா அட்வான்ஸு, புக்கிங்கு, பஸ் டிக்கெட் அப் அண்ட் டவுன் பார்த்துக்க. போதுமா? போதுமா? இது போதுமே. போகும்போது 4 பேருக்கு புக் பண்ணியிருக்கீங்க, ரிட்டர்ன் வரும்போது 3 பேருக்கு தான் புக் பண்ணியிருக்கீங்க. ஐயோ. ஸோ போகும்போதே உங்களுக்கு தெரியும் பாட்டி தொலைஞ்சு போயிடுவாங்கன்னு. பாபநாச படம் பாதி தான் பார்த்தீங்களா? ம் சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? எல்லாம் உன்னால் தான். பாட்டிக்கு பலாரம் எங்களை பார்த்தா இலக்காரமா? எல்லா சலுகையும் பாட்டிக்கு தான். என் தலகாணி எடுத்து பாட்டி காலுக்கு வச்சியா இல்லையா நீ? எங்கேயா விட்டு வந்தீங்க? சொல்கிறேன் வாங்க. ஸ்ரீ கணேஷாய நமः. ஓம் ஸ்ரீ சாயீஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ மகேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமः. பாட்டி பாட்டி ராஜா பாட்டி. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமः. ஓம் ஸ்ரீ மகேஸ்வராய நமः. பாட்டி. ராஜா, நல்ல வேளை நீ வந்துட்ட. என்னை கூட்டிட்டு வந்தவங்க அந்த 3 பேரும் பாட்டி நீ இங்கே உட்காரு, நாங்க வந்து கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா. அவங்க எங்கே போயிட்டாங்களோ பாவம், நீ போய் தேடப்பா. அவங்கள நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. போக மாட்டேப்பா. நீ கூட என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது. போக மாட்டேன் பாட்டி, போக மாட்டேன். எங்க நம்ம ஹீரோ காணுமே? அதோ அங்கே இருக்கார் சார். ஓகே. ஐயா வணக்கங்க ஐயா. குட் மார்னிங் சார். ஹீரோ சார் லயா கையை காட்டின உடனே வண்டி சேஸ் பண்ணி போய் கண்ணாடி உடைச்சிருக்கீங்க. சிரிக்காதீங்க ஐயா, எவ்வளோ ஹீரோயிசம் காட்டியிருக்காரு. ஐயா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு போஸ் முழு திறமையை காட்ட சொன்னார்ல, அதான் மொத்தமா காட்டிட்டாரு. ஓ, ஜிஎம் போஸ்ட்டுக்காகவா? ஐயா ஜிஎம் ஆயிட்டீங்கன்னா ரைட் ஹேண்டர் நம்மள கூட வச்சுக்கோங்க சார். அடிக்கிற காத்துல காகிதமும் பறக்கும், பறவையும் பறக்கும். காத்து நின்னாதான் தெரியும் எது காகிதம் எது பறவைன்னு. இப்ப நீ யாருன்னு புரிஞ்சிச்சா? யோ வந்தமா வேலை செஞ்சமா சாயங்காலம் தூள் பிஸ்கெட் வாங்கிட்டு போனமான்னு இல்லாம ஜிஎம் போஸ்ட்டுக்காக ஆசைப்பட்ட கண்டமாயிடுவேன். மைண்ட்ல வச்சுக்க.
வேலை பாருயா. அஜீரணம் பித்தத்துக்கு இஞ்சி ஜீரகம். குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆனால் என்ன பண்ணணும்? கழுவி உண்ணணும். அது கூட தெரியாதா? நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. டாக்டர் அனிதாவை நாளை இதே நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீ கிளம்பலாம். பாருங்க பாட்டி. கொடுத்துடுப்பா. ஏதோ ஒரு பரீட்சையில் நாட்டு வைத்தியத்தை பற்றி எழுதிடுமா, அதை கேட்டுக்கிட்டு இருக்க. கொடுத்துரு. பாட்டி பார்த்து, உங்களுக்கு சுடிதார் போட்டு கூப்பிட்டு போய் நீட் எக்ஸாம் எழுத வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு போகிறாங்க. இது அப்படியே கொஞ்சம் வெளியே போய் முறையுமா? நான் கதை கேட்கணும். நீங்க குழந்தையா என்ன? எப்ப பார்த்தாலும் கதை கதைன்னு. கம்பெனில ஏதோ பிரசன்டேஷன் சொன்னீங்கல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமே. என்ன டாக்டர் அம்மாக்கு திடீர்னு நம்ம மேல இவ்வளோ அக்கறை? அக்கறையும் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். குட் நைட். நான் உனக்கு என்ன? குட் நைட். ஒன்று சொல்றேன். குட் நைட். குட் நைட். குட் நைட் பாட்டி. பாட்டி, நம்ம கதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பாட்டி கதை சொல்றாங்க, நான் கேட்கலாம். ஏய் வத்தி குச்சி வனிதா, இப்படியான் கிரவுடு சேகர தவர் இங்க ஒரு பூனை மாதிரி எட்டி பாக்குது. ஏற்கனவே கதையை நாசம் பண்ணது பத்தாதா? போய் படுங்க. இனி 1 to 1 பாட்டி கதை சொல்லணும், நான் கேட்கணும். வாங்க பாட்டி, நம்ம வெளியே போலாம். ஐயோ தனியா வரதனமா? வாங்க பாட்டி, பார்த்து மெதுவா. இப்பவே இப்படின்னா அப்போ பெரிய சவுக்காரு தான். பாட்டி, இன்னைக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி சொல்லுங்க. அந்த ஸ்டோரியில் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வருது. அந்த லவ்னால ஹீரோ ஆசைப்பட்ட எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. காதல் கதை. எஸ். 12ஆம் நூற்றாண்டில் ரோம் நகரத்தில் ஒரு அழகான இளவரசி இருந்தா. அவளுக்கு பாதுகாவலனா ஒரு வீரன் இருந்தா. இளவரசியின் ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற இந்த கைரான் வீரன் தயாராக இருக்கிறான். இளவரசி, உங்களை காண பெர்சியன் மன்னர் வந்திருக்கிறார். யார் இவன்? நகை கடை பொம்மை மாதிரி இருக்கான். என்ன விஷயமாக வந்தீர்கள்? தண்ணீர் வேண்டும். அதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? தெருமுனையிலே வாட்டர் பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கலாமே. தண்ணீர் குடிப்பதற்கல்ல, வரும் வழியில் மன்னருக்கு வயிறு கலக்கி விட்டது. என்னது? பெர்சியன் மன்னருக்கே வயிறு கலக்குகிறதா? யாராக இருந்தாலும் கண்டதை தின்றால் வயிறு கலக்கத்தான். சரியாக சொன்னீர். தண்ணீர் கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுப்போம், கோவப்படாதீங்கள். என்ன கொடுக்கலாமா இல்லை கொட்டி அமைச்சிடலாமா? கொட்டி அமைச்சிடலாமா? கைரான் நாட்டு வீரர்கள் அதிகாரத்துக்கு அடிபடைய மாட்டார்கள். நீ தவறி பெர்சியன் நாட்டு மன்னரை அவமானப்படுத்தி விட்டீர்கள். உங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்காமல் விடமாட்டோம். அட பாவிகளா, ஒரு பக்கெட் தண்ணீரை முடிக்க வேண்டிய பிரச்சனையை போர் வருடம் கொண்டு வந்து முடிச்சீங்களடா. அவமானப்பட்ட அந்த பாரசீக மன்னர் ரோம் நகர இளவரசியை தாக்க திட்டமிட்டார். அவளை காப்பாற்றின அந்த வீரனுக்கு அந்த இளவரசி என்ன பரிசு கொடுத்தா தெரியுமா? என்ன பாட்டி கொடுத்தா? என்ன கொடுத்தா? கொடுத்தாளே பாட்டி புக்கா? ஆமாப்பா, புக்கு தான். என்ன பாட்டி கதை சொல்ற? அந்த காலத்துல ஜெமினி கணேசன் படம்லாம் நீ பார்த்தது இல்லையா? சின்ன வயசுல பார்த்திருக்கேப்பா. காதல் மன்னன். இந்த ஸ்டேஷன்ல புக்கா கொடுப்பாங்க. அது சாதாரண புக் இல்லப்பா. பின்ன பைண்டிங் பண்ண புக்கா? அது அவளோட காதல் பரிசப்பா. ரோமாபுரி மன்னவனே, நீதிக்கரசனே, மக்களின் காவலனே, வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே, நீவே வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஹெர்குலஸ் குப்பை தொட்டிலேருந்து எழுந்து வந்தாமா இருக்கானே,
இவனுக்கு எப்படி இப்படி ஒரு அழகான பெண்? அழகை ரசிக்க வேண்டும் கைரான், ஆராயக்கூடாது. இதோ இந்த ஆப்பிள் கூட குப்பை தொட்டியில் இருந்து எடுத்ததுதான், ருசிக்கவில்லையா? என்ன மார்க்கோ போலோ? துப்புவதை போல் அப்படியே மென்னு முழுங்குகிறான், பார்த்தாயா? திருடன். திருஷ்யா லகா சமாலகாய துமலாக் சரி கோயில் மலகலோயே நம்முடைய ரோம் சாம்ராஜ்யம் முன்னேற்றம் அடைய மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று கேட்டேனே, யாரிடமாவது நல்ல யோசனைகள் உள்ளதா? உண்டு அரசே. அரசே, இந்த புத்தகத்தில் போர் தந்திரங்கள், வியூகம், மருத்துவம், வணிகம் இவ எல்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து யோசனைகளும் இதில் உள்ளது. இந்த ருக்வ ஒருவர் தானா? நான் இருக்கிறேன். கைரான் வீரர்கள் எதையும் மிகைப்படுத்தி கூறுவதில்லை. கைரான் வீரர்களின் சார்பாக இதை சமர்ப்பிக்கிறேன். புடிங்க மனா, கை ஒலிக்குது. கிர்மியா பிஸ்கோத்தா ஃபிஃப்தே 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 ஃபிஃப்தே. இந்த 2 புத்தகத்தையும் சோதித்து பார்த்தால் இந்த நாட்டை ஆளும் முழு தகுதியுடையவர் மாஃபியா. மோர்ஃபியஸ். நான் கைரான்.